போகணும். எதுக்கு ஐஎஸ் பெட்ரோல் வச்சுருக்கீங்க? எதுக்கு டோல் இருக்குது? பார்த்தீங்கன்னா அடிக்கிற மலைக்கு அவன் மலையில் ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தருமபுரியில் தான் இருக்கோம். ப்ரோ ப்ரோ பாய் பாய்மா, அம்மா போய்ட்டு வரேன் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் வந்து கால் பண்ணுறேன். நீங்கள் திருநெல்வேலி வந்தால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் லவ் சப்போர்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் போய்ட்டு பாய். நம்ம இந்தியா ரைட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் எடுங்க, அதுக்குள்ள ஒன்றா போகிறோம். ஓகே ப்ரோ. உள்ள இருக்கு எடுன்னு சொன்னா. பாய் ப்ரோ, பாய் பாய் ப்ரோ. அம்மா போய்ட்டா. பாய் ப்ரோ, பாய். உண்மையிலே வந்து ஒரு மறக்க முடியாத தருணம். இங்கே பார்த்தா மழை ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனா விவசாய பூமிங்க எல்லாமே. தருமபுரியில் இது எல்லாமே உங்களுக்கு நான் இப்படி ஒரு இடத்துக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா வா வா, நெல் பயிர் இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமாங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ, நீங்களாம் அதை டிவியில் தாங்க பார்க்க முடியும். இங்கெல்லாம் பார்த்தா நேர்லேயே பார்க்காங்க. வீட்டு வாசலில் வயல், வீட்டு வாசலில் வயக்காடு. அம்மா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வீட்டு வாசலில் வயல். கொடுத்து வச்ச வாழ்க்கைங்க இதெல்லாம். இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாருக்குமே அமைமான்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. வீட்டு வாசலில் மெயின் ரோடை வச்சுக்கிட்டு பொல்யூஷனில் உட்கார்றதுக்கு இந்த மாதிரி நாளுங்க பாருங்கள். உண்மையிலே எனக்கு வந்து போக மனசே இல்லைங்க. ஃபுல்லாக அங்கே தாங்க இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து மெயின் சோர்ஸே வந்து விவசாயம் தான், வேறு எந்த தொழிலுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். விவசாயம், ஆடு மாடு எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்குங்க. உண்மையிலே சிவா ப்ரோ இருக்கார்ல, அவர் தான் ப்ரோ. RDS சிவா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம மாப்பிள்ள தான், நல்ல மனுஷன். இப்படி இந்த இடத்துல இருந்து அவர் எப்படி வந்து அவ்வளோ சோர்ஸ் பண்ணி வெளியே வந்து எப்படி அவ்வளோ கான்டெக்ட் தெரியல. வாசன் டைகார்ட் ஃபேனுங்க இவரும். வாசன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு குட்டி பைக் உங்களுக்கு ஒரு ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. குட்டி பைக் வரும்போது பார்த்துருப்பீங்க. அந்த குட்டி பைக்கில் ஒரு எங்கள் மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூரில் வாசனை வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து இந்த தருமபுரிக்கு வந்திருக்காரு. அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் அந்த வண்டியில் கவர் பண்ணியிருக்காருங்க. அதில் உட்கார்றதே இவ்வளோ கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் எவ்வளோ தரும்னா அவங்க 25 தருமா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் போட்டு டேங்க், அதாவது பேக்கில் வந்து கேனில் வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுப்பாரான். அது என்ன ஆகுனா ஒரு மொத்தம் ஓவரால் ஒரு 45-50 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணும்போது எப்படி ஊரில் ஒரு பெட்ரோல் பல்க் வந்துடும். அந்த பெட்ரோல் பல்க் வந்தோடனே அந்த பெட்ரோல் பல்கில் நின்று ஃபியூல் போட்டுப்பாங்க. உண்மையிலே வந்து ஒரு தருமபுரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஊர். பறவையா பறக்குறோம், காத்துல மிதக்குறோம், வீடு வாசல் வீதி ஒன்று வேண்டாம், அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ எஃபெக்ட்டு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ ஒரு நேச்சர்ஃபுல்லான ஒரு கிராமத்தை நீங்கள் பார்க்க முடியுமாங்க? வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. எங்கேயும் பார்க்க முடியல. இப்போ இருக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி அழகான இடம்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மான்சூன் கிளைமேட்டில் தான் தமிழ்நாடு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியுது. இதே நீங்கள் சம்மர் டைம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை காஞ்ச கருவாடாயிடும். பட் ஆனால் திஸ் டைம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. திஸ் மான்சூன் கிளைமேட்டில் நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடை நீங்கள் வந்து சுற்றி பார்க்க நினச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடை கண்டிப்பாக பாருங்கள். என்னங்க இங்கே பாருங்க, ரோடுமே வந்து இப்போ என்னென்னா இங்கே வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் அவ்வளோ வராது. அதிகபட்சம் பெரிய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் தான். இதுதான் பெரிய வெஹிக்கிள்ஸ். லோக்கலில் உங்களோட சோர்ஸ் பெரிய ஒரு வெஹிக்கிளே தான் டிராக்டர்ஸு, குட்டியான அந்த மாதிரி வண்டி மட்டும் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உழவு தொழில் தாங்க பெருசு. ஸோ அந்த உழவுக்காக தான் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆஃப் ரோடு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வாய்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வீட்டு வாசலில் வயல். ஐயோ எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கைங்க. உண்மையில் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். அதான் பீஸ்ஃபுல் லைஃப். அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கை.
காலைல எழுந்திரிச்சோமா, விவசாயத்தை பார்த்தோமா, கஞ்சி குடித்தோமா, நிம்மதியாக இப்படி தூங்கணுமா, ஆடு மாடை வளர்த்தோமான்னு இல்லாமல். சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எது காட்டு ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளே பாருங்கள் ஒரு விஷயத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. அவங்க அன்றாடம் நெல் பயிரை வளர்க்குறாங்க, ஆடு மாடு வளர்க்குறாங்க. அவங்க பாட்டில் அவங்க உண்டு, அவங்க சோர்ஸ் உண்டுன்னு அமைதியாக இருக்காங்க கிராமத்துக்குள்ளே. யாருக்குள்ளேயும் எந்த போட்டி போகாமல் எதுவுமே கிடையாது. அவங்க நல்லா இருந்தால் இவங்களுக்கு சந்தோஷம், இவங்க நல்லா இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். நல்லா இல்லைனாலும் கூட இருந்து உதவி பண்ணி தூக்கி விடுவாங்களே தவிர யாருமே வந்து இந்த இடத்துல வந்து கெடுத்து விட மாட்டாங்க. இங்கே எல்லாருமே அப்படி தான். மோஸ்ட்லி வந்து என்னென்னா, அவர் ப்ரோ சொன்னார், ப்ரோ இங்கேருந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ப்ரோ, ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாருமே சொந்தக்காரங்க மட்டும்தான் ப்ரோ இந்த ஊரில் இருக்கும். அதாவது எப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க, ஒரே ஃபேமிலிஸ் தான், எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சர்க்கிளில் இருக்காங்களாம் டோட்டலாக மொத்தம். நம்ம இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பார்க்க முடிஞ்சதுக்கே ரொம்ப 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 ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. நான் ஒரு நாள் விவசாயியாக இருந்து பாருங்கங்க, இல்லை ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து களி செஞ்சு கொடுத்தாங்கங்க. களி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. களி உண்மையிலே பட் எப்படி சொல்கிறது, கேஜெட்டில் எல்லாருமே பயங்கர டெவலப்பு. ஆனால் அவங்க இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு? அந்த எப்படி சொல்கிறது, மெயின் சோர்ஸை நான் சொல்ல வரதே அந்த கிராமம், இந்த ஒரு அட்மாஸ்பியர் நம்ம சுற்றி இருக்குல்ல, அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எதோ சொல்லுவாங்களே வாழும் இடம். அதுக்கு வந்து ஹேபிடெட், நம்மளோட ஹேபிடெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்தாங்க நம்மளோட லைஃப் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா சிட்டியில் இருக்கவங்கள இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 30, 20 லைக் அந்த மாதிரி ஏஜில் வந்து ஹார்ட் அட்டாக் வருது. பட் ஆனால் இவங்க பாருங்கள், இங்கே இருக்கவங்கள வரவே வராது. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அவங்க பாட்டில் அவங்க வேலையை முடித்தாங்களா, வயல் நட்டாங்களா, ஆளை பிடிச்சாங்களா, வேலைக்கு விட்டாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பைய போங்க ப்ரோ, சிலக்குடி வரமானுங்க. அதனால அப்படி இருக்கும்போது அவங்க பாட்டில் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்க, இதாங்க நம்ம நாட்டோட நிலமை. வறுமை கோட்டு கீழே நின்று பாருங்கள், அப்போ தான் தெரியும். பாருங்கள் ரேஷன் கடையில் க்யூவில் எப்படி நிற்கிறாங்கன்னு. இப்படி ஒரு நாள் நீங்கள் க்யூவில் நின்றுருக்கீங்களாங்க? எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? சிட்டி இருக்கவங்களுக்குலாம் எப்படிங்க தெரியும் வந்து இதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? காலைல 5 மணிக்கு எஞ்சி போய் ஆளாக போய் நிற்கான்னு சீட்டு போட்டு கவரை வச்சு கல்லை வச்சு நின்று பார்த்தா தான் தெரியுங்க அதோட வலி என்னென்னு. வறுமை கொட்டி கீழே இருக்கவங்க மட்டும் தாங்க அதோட வலி தெரியும். சும்மா சொல்லலைங்க, உண்மையில் வந்து நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். நான் வளரும்போது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தான். அப்புறம் இல்லாமல் ரேஷனில் போடுற ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் கொடுக்க அந்த கரும்பு தான். அப்போல்லாம் வந்து அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் நான் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டி எல்லாமே எல்லாமே அவங்க தான் வாங்குவாங்க. எல்லாமே அந்த பொருள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் அதில் வாங்குகிற ஆயில் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அரிசி அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு மித்ததெல்லாம் ஆயில், சீனி அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இருந்த ரேஷன் பொருளெல்லாம் நான் வளர்ந்தது முக்கால்வாசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு, மதிய சத்துணவு சாப்பிட்டு தாங்க நம்ம வளர்ந்ததே முக்கால்வாசி. சின்ன பிள்ளை ஸ்கூல்லேயும் சரி, அதுக்கப்புறம் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் 11th 12th சரி. காலேஜில் வந்து சத்துணவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதனால் வந்து போனதில்லை. உண்மையிலே வந்து ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்க ஒருத்தரால் மட்டும்தாங்க எப்படி சொல்கிறதுன்னா அந்த வறுமையினோட வழியை பார்க்க முடியும். மிடில் கிளாஸாலையும் பார்க்க முடியாது, அப்பர் மிடில் கிளாஸாலையும் பார்க்க முடியாது. இந்த வறுமை கோட்டு கீழேன்னு ஒரு லென்த் இருக்குது. அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களோட வழி தாங்க அது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. எனக்கு இப்போ அதை நினச்சாலும் கண்ணில் கலங்கிடும். அது நின்று எப்படின்னா, இப்போ நாங்கள் லைனில் நிற்க முடியாது நிறைய பேரால். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாய்க்காக நான் லைனில் போய் நிற்பேன். ரேஷன் கார்டில் லைனில் போய் நின்று அவங்களுக்காண்டி வாங்கி கொண்டு போய் கொடுத்து, அரிசியில் 25 கிலோ 30 கிலோ இருக்கும். அப்போ சின்ன பிள்ளையிலே அதே வந்து என்ன பண்ணுவோன்னா வாங்கி கொண்டு போய் எடுத்து ஒருத்தர் வீட்டிலே கொடுத்தோம் அப்படின்னா காசு தருவாங்க. அந்த காசை வாங்கிட்டு வந்து நாங்கள் மிட்டாய் வாங்கி திங்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கோங்க. படாத கஷ்டம் இல்லை. ஒரு நிமிஷங்க, இதுதான் நூலெல்லி அடிவாரத்தில் இருந்த கொஞ்ச நேரம். நூலெல்லிலேருந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோ கஷ்டம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விவசாயம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க தட்டில், சிட்டியில் இருக்க எல்லாருமே நல்லா ஜாலியாக சாப்பிட்றீங்க இல்லை சாப்பாடு. அந்த சாப்பாடு கஷ்டப்பட்டு வர காரணமே அந்த விவசாயி தான். ஆனால் அவன் தட்டில் என்ன சாப்பாட்டுருக்கீங்க? ரேஷன் அரிசினா நான் வந்து கெட்டதுன்னு நான் சொல்லலை, நல்லா தான் இருக்கும், நான் அதான் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் அவனால் ஒரு நல்ல அரிசி சாப்பிட முடியலையே, நல்ல அரிசியை விலையை கொடுக்குற அவனால் நல்ல அரிசி சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் தாங்க. என்றைக்கு இந்த இது மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல, மாறுமான்னு புரியலை. மாறினா நல்லாயிருக்கும், மாறலைன்னா என்னங்க செய்ய முடியும்? மாறுங்கிற நம்பிக்கையில் தான் பல வருஷங்கள் ஓடிடுச்சு. இன்னுமே நான் வந்து புதுசாக மாற்றி என்ன கிழிக்க போகிறேன்னா சொல்லுங்கள்.
நம்ம சேனல் இப்போ தான் விஷயம் பார்த்துட்டீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைவில் வந்து பார்த்தாங்க ப்ரோ. 250 200 சூப்பராக இருக்க வண்டி ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. லித்திக்ஸான ஒரு பாப்பாக்காக அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 16 crore rupees தேவைப்படுது. அந்த பாப்பாக்காக ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஆர்டிஓ போய்ட்டு வந்துட்டா ப்ரோ? போய்ட்டு வந்துச்சா? வந்துட்டா ப்ரோ? இதான் ப்ரோ இந்த சேனல். தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ, பாய். என்னது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மலைக்கு அவன் மலையில் ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சூப்பரில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணகிரி ஹைவேஸ் பாருங்கள். உடையில் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? இதே மாதிரி அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணவே இல்லைங்க. அந்த பிரிட்ஜுக்கு இன்சைட் வரைக்கும் க்ளோஸ் பண்ணலை. ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்குது. ரோடு ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்குது. என்னங்க இந்த க்ளோஸ் பண்ணிக்காங்க? க்ளோஸ் பண்ணணும்ல. ஏன்னா அப்படி என்னங்க இங்கே பாருங்கள், ரோடு அங்கே ஃபுல்லாக அப்படியே தாங்க இருக்குது. அந்த ரோடு ஃபுல்லாமே பார்த்து பயங்கர வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஒஸ்ட்டுங்க ஏங்க. எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் ரோடு வேஸ் நம்பி தானே இருக்காங்க பாருங்கள். நம்ம ஆளோ தமிழ்நாடு ரைடு பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஓட்டையை பாருங்கள். நட் ரோட்டில் ஓட்டங்க. பைக்கு தடிச்சா என்னங்க ஆகும்? இங்கே பாருங்கள் ஓட்டையை பாருங்கள். என்னங்க இதெல்லாம் என்ன எனக்கு புரியலை. வாங்க இன்னும் நிறைய காட்டுறேன். ஓட்டை நிறைய இருக்குது. பேட்ச் ஒர்க் பூரா புக்கா பேட்ச் ஒர்க். பூரா புக்குமே பேட்ச் ஒர்க்கு தான். அந்த மாதிரி தான் இதில் பூரா பேட்ச் ஒர்க்கு தான் இருக்குது. ஹைவேஸில் பூரா பேட்ச் ஒர்க்கு வச்சுக்கிட்டு பூரா இல்லை. அப்படி நான் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ மழை டைம்லாம் தெரியாது, தண்ணி ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடும். அப்போ டம்முன்னு விழுந்துச்சு என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய காரு போயிடுவாங்கங்க. சின்ன காரு என்ன மாதிரி பைக்கில் என்னங்க பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லுவீங்க அந்த லைனுக்கு சரி போங்க, லைனுக்கு சரி தான் போவோம். சம்டைம்ஸ் பார்த்தா 2 பேர் ஏறி போயிட்டு இருப்பாங்க. இடம் இருக்கா சென்டர் தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க ஓட்டையை பாருங்கள். ஓட்டை என்னங்க இது? டேக்ஸு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 8% 12% ஆக்கிட்டாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 4%. சின்ன அமௌண்ட் இல்லைங்க, பெரிய அமௌண்ட்டு. அவ்வளோ இது இன்க்ரீஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னா எனக்கு புரியலைங்க. அந்த எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருங்க ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ரோட்டில்? எவ்வளோ ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சமமாக போகிற ஒரே இடம் ரோடு தான். இங்கே பாருங்கள். இதான் ரோடா? அங்கே பாருங்கள் ரோடை பாருங்கள். அங்கே பாருங்கள் என்னதுங்க அது? என்னது இது? ரோடா அது? ஹைவேஸ், கிருஷ்ணகிரி ஹைவேஸ். இது கிருஷ்ணகிரி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ரொம்ப அழகாக போட்டிருக்கானுங்க. ஏங்க தாரை வச்சு க்ளோஸ் பண்ண முடியாதாங்க டெம்பரரியாக? உங்களை என்ன புது ரோடாக போட சொல்கிறோம்? ஆல்ரெடி போட்டே நல்லா இருக்குது, அதெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கெல்லாம் கிளியர் பண்ணணும். உடனே கிளியர் பண்ணணும். எய்க்கு ஹைவேஸ் பெட்ரோல் வச்சுருக்கீங்க, எய்க்கு டோல் இருக்குது. நான் போய் கேட்டுருவேன், அடுத்த டோலில் கேட்டுருவேன். அடுத்த டோலில் போய் நான் கேட்கல இல்லைன்னு பாருங்கள். இங்கேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பேட்ச் ஒர்க்காக தான் இருக்குது. எப்போ கிளியர் பண்ணுறீங்க, நான் கேட்குறேன்னா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த டோல்கேட்டு போகிறோம். டோல்கேட்டு மட்டும் வந்துச்சுன்னா டோல்கேட்டை போய் கேட்டுருவேன். சார் இந்த டோல்கேட்டை இன்சார்ஜ் யார்? நான் மேனேஜரை மீட் பண்ணணும் சார். ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது, என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். டோல்கேட்டில் ஏன் சார் வாங்குறீங்க? அப்படின்னா எல்லோரும் ஃப்ரீயாக விடுங்க. டோல்கேட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் கலெக்ஷன் ஆகுன்னு கேட்கும். சும்மா போட்டுக்கிட்டு இதெல்லாம் தப்புங்க. சின்ன ஒரு இது கூட பார்க்க முடியாமல் இருக்காங்க. அங்கே ஒவ்வொருத்தர் மலைக்கு அவ்வளோ நிவாரணம் ஒதுக்கி அவ்வளோ பேர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ காவல்துறையினர், அவ்வளோ தமிழ்நாடு அரசு கிடந்து போராடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஹைவேஸ் இருக்கும்போது ஹைவேஸ் அத்தாரிட்டி யார் இந்த எடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களோ அவங்க தானங்க பார்க்கணும். இது கூட இல்லாமல் இப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அந்த அவனுங்க நினைக்கிறேன் ஓவர் சைஸ்லோட அவங்க வேற இடம் இந்த வண்டிக்கு ஸ்காட் போகிறவனுங்க. இந்த பாருங்க ஓட்டையை பாருங்க. ஓட்டை ஃபுல்லாக ஓட்டங்க பாருங்க. ஓட்டை 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 எங்கே பாருங்க. ஓட்டை ஃபுல்லாக
ஃபுல்லாக ஓட்ட எல்லாம் ஓட்டையாக தான் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இதெல்லாம். இதை யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நேராக இங்கே பாருங்க, ஓட்டையை பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஹோல் பார்த்தீங்களா? என்னதுங்க இது? இங்கே பாருங்க ஓட்டை சட்டத்தில் ஓட்டை இருந்தால் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் சாலையில் தான் ஓட்டெல்லாம் என்னைக்கு பார்த்துருக்கீங்க? இந்த மனுஷன் இருந்தாலும் சரியா இருக்குங்க. பார்த்தீங்களா? யாருன்னு தெரியுதாங்க? வீரப்பன் ஐயா. வீரப்பன் மட்டும் இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு ஊழல் ஆட்சி இருந்திருக்கும். போங்கங்க, என்னத்தங்க போட்டு பேசுறது. வீரப்பன் இருக்கும்போது 4 ஸ்டேட் கவர்மெண்ட் கல்லு விரல விட்டு ஆட்டினாரு. அவர் சந்தன கடத்தினாரு நினைச்சிங்க. கடத்தலை, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணாரு. அப்படி கடத்தவர் என்னங்க சேர்த்து வச்சிட்டாரு? கடத்தினவர் என்ன சேர்த்தாரு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே சேர்க்கல. கஷ்டப்பட்ட மக்களுக்காக உதவி பண்ணாரு வீரப்பன். இங்க பாருங்க ஓட்டையை பாருங்க, இங்க பாருங்க ஓட்டை, எவ்வளோ பெரிய ஓட்டை. இங்க பாருங்க ஓட்டை. ஏ அப்பா, ஒஸ்ட்டு. இப்படி ஸ்டோலில் போய் நம்ம கேட்குறோங்க. வந்து ஒரு எல்லாருமே பார்த்துட்டு போகிறதுனால தான் அவங்க அசால்ட்டாக இருக்காங்க. பார்த்துட்டு ஒரு நாடு போய் கேட்கணுங்க. நம்மளோட உரிமை கேட்குற நம்ம உரிமை தான். சிட்டிசனாக நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். அது மூலம் தான் கவர்மெண்ட்டுக்கே சேலரி போகுது. ஸோ சிட்டிசனாக நான் வந்து ரைட் பண்ணுவேன். என் ஆதார் கார்டு இருக்குது. எப்படி யாரை சொல்கிறதுனே தெரியலங்க. இது நம்ம ஒரு மிஸ்டேக் தான். உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரணும், ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு பார்ப்போம். பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்து எங்களுக்காண்டி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். முடியலங்க. ஓகேங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட எல்லா வீடியோ உடனே வரும். இந்த ரைடு எதுக்காக பார்த்தீங்கன்னா, லித்துஷாங்க பாப்பாவோட ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான். உங்களால் முடிஞ்சது ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து அந்த பாப்பாவோட லைஃபுக்கு உதவுங்க கைஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.